காணப்பட்டு இருக்கும். ஜனங்கள் அதுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது. சாபங்கள் அதிகமாக இருக்கும். அந்த சாப கட்டுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாது. எனக்கு தெரியும், ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த பகுதிக்கு போனாலே எல்லாரும் கடன் தான், அசால்ட்டாக கடன் வாங்குவாங்க. கடன் என்கிறதான சாபம் அந்த இருளுக்குள்ளே அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அசால்ட்டாக வாங்குவாங்க. எப்போ பார்த்தாலும் கடன்காரங்க வீட்டில் தான் போய் நின்றுட்டு இருப்பாங்க. காசு வேணும் கொடுங்க அப்படின்னு. எப்படி அது அவங்களால முடியுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவங்கள தனியாக கூட்டு கேட்டால் அவ்வளோ வருத்தப்படுவாங்க. நீங்களாம் நல்லா இருக்கீங்க, நாங்களாம் கடனுக்குள்ளே என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ அழகாக போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்க வேண்டானே சொல்ல முடியும். ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட வேண்டாம் சொல்ல மாட்டாங்க, லட்சம் கொண்டு கொடுத்தாலும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி அந்த கடனுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருள். அப்படிப்பட்டதான கிராமங்கள், அப்படிப்பட்ட தெருக்கள் இருக்கும். பார்த்தா தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடனுக்குள்ளேயே இருப்பாங்க. ஒரு சாபம் இருக்கும். ஒரு ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் அப்படியே என்ன செய்வாங்க, ஒரு எல்லார் வீட்டில், நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் யாராட்டும் ஒருத்தர் ஊனமாக இருப்பாங்க, கண்ணு தெரியாமல் இருப்பாங்க, கால் நடக்க முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. என்னப்பா இந்த இடம் ஃபுல்லாக இப்படியே இருக்குது, இந்த கிராமம் இப்படியே இருக்குது அப்படின்னா, இந்த இடம் அந்த அதெல்லாம் வந்து ஒரு விதமான இருள் அந்த கிராமங்களை என்ன செய்து மூடிக்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜனங்களை இயேசுவானவர் தம்மிடமாய் அழைக்கும்படியாய் என்ன செஞ்சார், இந்த பூமிக்கு வந்துதித்தார். அப்போ இயேசுவை நாம் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், கொண்டு போய் சொல்லணும். இன்றைக்கி அதான் நம்முடைய கடமை. நம்ம இயேசுவை என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் வந்து யார்கிட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் தெரியுமா, ஒரு நாளில் யாரை பார்த்தாலும் இயேசுவை என்ன செஞ்சுருங்க, சொல்லிடுங்க. இயேசுவை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிடுங்க. ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம ஏசப்போடைய நாமம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அது நம்ம சொல்லும்போது ஒருவேளை அவங்க இருதயம் ஆயத்தமாக இருந்துச்சுன்னா அந்த ஏசப்போடைய நாமம் அவங்க என்ன செய்யும், கிரியை செய்யும். அந்த ஜனங்கள் வந்துடுவாங்க, இயேசுக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, வந்துடுவாங்க. நாளாக ரட்சிக்கப்பட்டது அப்படி தான், பயங்கரமான இந்து குடும்பத்திலேருந்து தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவங்கள் உண்டு. ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை முறை ஒரு இருளான ஒரு அனுபவம் தான். இழப்புகளை அதிகமாக சந்திச்சுட்டு இருந்தோம். வறுமை அதிகமாக இருக்கும். வியாதிக்கு எங்கள் குடும்பத்தில் பஞ்சமே இல்லை, வியாதிக்கு பஞ்சம் இல்லை, மனுஷ வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. எப்போ பார்த்தாலும் குத்துகிற வார்த்தை வந்துகிட்டே தான் இருக்கும், அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இயேசுவை வேலை செய்கிற இடத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இயேசுப்பா ரொம்ப நல்லவருப்பா அப்படின்ட்டு. அவங்க கூட போய் உட்கார்ந்து சங்கீத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அண்டையிலேருந்து நான் இயேசுவை, அப்பா நீங்களே என் கூட இருந்துருங்கப்பான்ட்டு. அவரை நான் பார்த்ததில்லை, மனிதனாய் அவர் என்னிடம் பேசினல. ஆனால் அந்த அனுபவம் ஏசப்பா எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தா. தனிமையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன், வேத வாசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் தான் எனக்கு வேணும், என்